ஏன் 4 முடி இந்த மழை இன்னைக்குள்ள விடாத போலயே. ஆமா சின்ன பொண்ணு, ஏதோ புயல்ல சொல்லிட்டு இருக்காவ. மழைக்குள்ள நிக்கவும் முடியல, குளிர வேற செய்து. இந்த பிள்ளைல ஆளை காணமே. ஆபியும் சோனியும் கூட வந்துருவாளுவ. இந்த பூ மாதிரியதான் வீட்டுக்கு போக வேண்டாம், இங்க வான்னு கூப்பிடணும். ஏன் 4 முடி உங்க மவன் ஸ்கூல் விட்டு வந்திருப்பாம்லா? அவன் வர்றதுக்கு எப்படி 5 மணி ஆயிரும் சின்ன பொண்ணு. ஏன் 4 முடி மழையில ஆட்டம் போட்டா எப்படி இருக்கும்? மறுநாள் காய்ச்சல் வந்து படுத்து கிடப்ப உன் மாமிய விளக்க மாத்தால சாத்த போகுது. இதுதான் நடக்கும் பாரு. நாளைக்குள்ள கதை நாளைக்கு பாப்போம்க்கா. இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷத்தை மட்டும் தான் நம்ம கணக்குல எடுக்கணும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் 4 முடி. நீ எடுத்துக்கோ தாயே. எனக்கு நல்ல குளிருதுட்டி. நினைஞ்சு கிணஞ்சு போயிட்டோம்னா அப்புறம் வீட்டுல போய் துணியை மாத்ததுக்கு போனோம். அந்த மனுஷன் வேற வீட்டுல இருக்காவட்டி. இப்ப போனேன்னு வையே, அதுக்கப்புறம் வெளியிலயே வர முடியாது. மழைக்குள்ள எங்க போயிட்டு இருக்க, ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு நாளைக்கு கேள்வி கேட்டு வீட்லயே இருத்தி வச்சிருவாவ. அதனால போவேல வேணா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். சரியா சின்ன பொண்ணு? ஏ சின்ன பொண்ணு, அங்க போறது பூமாரி தானே? ஆமா 4 முடி பூமாரி. ஏ பூமாரி, ஏ பூமாரி இங்க வா. பூமாரி, என்னத்தே? உங்க அம்மா இங்கதான் இருக்காவாமக்கா. வீட்டுக்குள்ள வா. அபியும் சோனியும் வரக்கணும். அவளோட எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காவத்தே. இப்படி மழை பிடிச்சிருக்கு, மெதுவா ஆடி எசைஞ்சு வருவாள்வளோ. ஒன்னா வர வேண்டியதானே? ஒன்னாதே வந்தோம். இந்த முக்கு தெரு சுவாதிக்கிட்ட அபி நோட்டு கொடுத்திருந்தா, அதனால வாங்கறதுக்கு நிக்காதே. சரி சரி, நினைறதுக்கு முன்னாடி உள்ள ஓடு. உங்க அம்மா உள்ளதான் உட்கார்ந்துருக்காவ. ஆமா, நினைஞ்சிட்டு போனா உன்னைய திட்ட போறாவ. உள்ள ஓடு. நம்ம உள்ள போவோம் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைகள் தானே வந்துரும். குளிருது டீ, பல்லெல்லாம் டைப் அடிக்குது. ஆமா 4 முடி, எனக்கும் நல்ல குளிருது. வாங்க உள்ள ஓடிடுவோம். கவலைப்படாத மக்களே, எல்லாம் சரியாயிரும். நம்ம வீட்ல ஏமா எப்ப பார்த்தாலும் தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. சரி பண்ணிடுவோம் மக்களே. பூமாரி என்னாச்சு? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டுல சின்ன பொண்ணு, அதுக்கு இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா. மழை விடாம தொடர்ந்து 32 மணி நேரமா பெஞ்சிட்டு இருக்கு. அதனால தண்ணி வந்துட்டு. வருத்தப்படாத, மழை விட்ட உடனே எல்லாம் சரியாயிரும். ஆமாட்டி, அப்புறம் வீடு பழையபடி ஆயிரும். வீட்டை நல்லா இறக்கத்துல கட்டி வச்சுட்டு தண்ணி வருது வெள்ளம் வருதுன்னா வீடு கட்டையிலேயே கொஞ்சமாவது ஏத்தி கட்டியிருக்கணும். அந்த காலத்துல கட்டின வீடு கீதா பழைய வீடு. அப்பம்லாம் நல்ல ஏத்தத்துல தான் இருந்துச்சு. இப்பதான் ரோடு போடுறேன் அது போடுறேன்னு கொண்டாடி நம்ம வீடு இறக்குறதுக்கு போயிட்டு நான் என்ன மட்டும் செய்வேன். என் 4 முடி, அவியலுக்கு என்ன தெரியும்? வீடு இறக்கத்துல இருக்குல்ல சின்ன பொண்ணு, அதுக்கு சொன்னேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாயை மூடிட்டு இருங்க. மழை இப்ப வெறிச்சிரும் பூமாரி, அப்புறம் எல்லா தண்ணியும் வெளியில போயிரும். லட்சுமி, நீயும் அவ கூட சேர்ந்து வருத்தப்பட்டு இருக்காத. அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீ அவளுக்கு மேல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க. என்ன அம்புஜம் பண்றது? வருஷம் வருஷம் மழை காலம் வந்தாலே இதே தொல்லையா இருக்கு. இந்த மழை விட்டது முதல்ல வீட்டை சரி பண்ணு லட்சுமி. அதுக்கு என்ன செய்யலான்னு யார்ட்டையாவது கொத்தனார கூப்பிட்டு யோசனை கேளு. அடுத்த வருஷம்லாம் இப்படி கவலைப்பட்டுட்டு கிடக்காதீங்க. அதுக்குள்ளேயே வீட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆட்டு லட்சுமி, என்னையால உனக்கும் கஷ்டம் பத்தியா? இவ ஒருத்திமா, நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க இங்க வந்து இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கியோ? நான் அப்படி நினைப்பேனா லட்சுமி? சின்ன பொண்ணு, மலைக்கு சூடா டீயும் பச்சியும் போட்டு தருவான்னு பார்த்தா இதுவ 2 பேரும் இருந்து சண்டை போட்டுட்டுல கிடக்காவ. சண்டெல்லாம் ஒண்ணு போட்ட மாதிரி தெரியலையே. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காவ. சொல்லு லட்சுமி, நீ ஏன் இப்படி நினைச்ச? என்ன போய் இப்படி நினைச்சிட்ட பத்தியா? எனக்கு சங்கடமா இருக்கு. நீ இருக்கிறதுனால எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு நினைச்சிட்ட பத்தியா? இல்ல அம்புஜம், என் வீட்டு பொருளை வேற உனக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா எப்படியும் உனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குமே நினைச்சேன். தெரியாம சொல்லிட்டேன். மற்றபடி நான் உன்னைய அப்படி நினைப்பேனா? நீ எப்படின்னு எனக்கு தெரியும். 4 முடி, நீங்க சொன்ன மாதிரி இவங்க சண்டை இப்ப முடியாது. வாங்க சேத்த இப்படி உட்காருவோம். ஐயோ, நான் அப்படி நினைக்கல. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்காத அம்புஜம்.
நீ முதல்ல சொன்னது எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்படிதான் நினைக்க தோணுது. நம்மளுக்கு வயிறு வேற கூப்பாடு போடுது. இதுவும் அன்பு தொல்லை தாங்க முடியலையே. இருந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியல லட்சுமி. நீ சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தம் பாத்துக்க. ஐயோ அம்புஜோ, நான் அந்த மாதிரி சொல்லல. நீ அப்படி எடுத்துக்கிட்டனா நான் என்ன செய்யறது சொல்லு. பொறுத்தது போதும், பொங்கி எழுச்சின பொண்ணே. அடச்சி நிறுத்துங்க. நல்லா தானே இருந்தாப்புல இவளுக்கு என்ன பேய் பிடிச்சிட்டு? ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி கத்துற? ஆமா, ஒரு நிமிஷத்துல நெஞ்சே நின்னுட்டு ஏன்டி இப்படி கத்துற? அப்புறம் என்ன, நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் கத்தாம என்ன செய்வாவ? நானும் அப்பத்துல வச்சு பாக்கேன். இந்த அம்புஜ குந்தாணி என்னன்னா நான் அப்படி நினைக்கலங்குது. இந்த லட்சு வேற சொகுசா உட்காந்துக்கிட்டு நான் அப்படி சொல்லலங்குது, இது இப்படி நினைக்கலங்குது. கடவுளே கடவுளே கடவுளே, உங்க தொல்லை தாங்க முடியல. நாங்க கஷ்டப்பாடு பட்டு இந்த மலையோட அவ்வளோ சாமானை அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். குளிர் வேற கொள்ளுது எங்களை. அடிக்கிற குளிருக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க முடியல. வயிறு பசி வேற தாங்க முடியல. இந்த பிள்ளை என்னன்னா மலையில நினைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கு. சூடா ஒரு டீயோ காப்பியோ போட்டு ஆளுக்கு 2 பச்சை சூட்டு தருவீங்கன்னு பார்த்தா இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காவ. இதெல்லாம் பேசக்கூடிய நேரமா இது? என் வீடு அங்க தண்ணி வெள்ளத்துல கிடக்குன்னு நான் இருந்து புலம்பிட்டு இருக்கேன். உனக்கு பஜ்ஜி டீயும் கேட்க என்ன சின்ன பொண்ணு? உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. ஏ லட்சு, என்கிட்டலாம் இப்படி முறைச்சிங்கன்னு வைங்களேன், தூக்கிட்டு வந்த ஜாமா அவ்வளவும் கொண்டு போய் உங்க வீட்லயே போட்டுருவேன். அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. இவ சரியான வேனை பிடிச்சவ, செஞ்சாலும் செய்வா. நம்ம வாயை மூடிட்டு கம்முன்னு இருப்போம். இப்ப என்ன டீ தானே வேணும், போட்டு தரேன் சின்ன பொண்ணு. ஆனா வீட்ல பால் இல்ல, கடுங்காப்பி போட்டு கொண்டு வர ஆட்டுமா? சுத்தம் இது வேறயா? ஏன் அம்புச்சக்கா, அதான் வீட்டுல அம்புட்டு பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கியே, ஒரு பால் பாக்கெட் வாங்கி உள்ள போட மாட்டேன்? பால் தான் லட்சுமி தருவாள சின்ன பொண்ணு, அதான் பால் பாக்கெட்லாம் ஒன்றும் வாங்க மாட்டேன். இப்ப கடைக்கு போய் வாங்கவும் முடியாது. திங்கிறதுக்காவது ஏதாவது வச்சிருக்கியாக்கா? பச்சி போடுறதுக்கு மாவும் இல்ல, வாழைக்காயும் இல்ல சின்ன பொண்ணு. முறுக்கு வச்சிருக்கேன், வேணுமா? ஆத்தாடி முறுக்கா? தீபாவளிக்கு சுட்ட முறுக்கா? ஆமா கீதா, இன்னும் காலியாவல. முறுக்கு இருக்கு, அதிரசம் இருக்கு. சின்ன பொண்ணு, முறுக்கு அதிரசம்லாம் வேண்டாம், எல்லாம் நாரி போயிருக்கும். பம்பெல்லாம் போல கீதா, நல்லாதான் இருக்கு. ஏன் அம்புச்சக்கா, நாரி போன முறுக்கா இருந்தாலும் எனக்கு இருக்க பசிக்கு வாரி வாரி சாப்பிடுவேன். போய் எடுத்துட்டு வாக்கா. போறேன் டீ போறேன். ஆமா, என் பிள்ளைல எங்க காணோம்? பூமாரி மட்டும் வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட நோட் என்னமோ கொடுத்துருந்தாலாம், வாங்கிட்டு நிக்க. இப்ப வந்துருவாளுவோ. நீங்க போங்க, போய் காப்பிய போடுங்கம்மா. போறேன், எனக்கும் குளிரதான் செய்யுது. சூடா ஏதாவது வயிற்றுக்குள்ள போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்மியா தானே வச்சோம், ஏன் மூட மாட்டுக்கு? எப்படியாவது மூடிரு. சப்பா, ஒரு வழியா மூடியாச்சு. இந்த காரு கிட்டேயே வா. முருகா முருகா முருகா, சப்பா பயந்தே போயிட்டேன். ஏங்க எதுக்கு இப்படி பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க? எத்தனை டைம் சொல்றது? அட குதிரவாளி, இவ்வளோ பயந்தா கொலியா நீனு? போங்க சக்தி. அடி என் செல்ல குதிரவாளி. ஒண்ணு வேணாம், தொடாதீங்க. அழகா எப்படி கோவப்படுறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். ஐஸ்லாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம். ஐஸ் வைக்கிறேனா? நிஜமா தாண்டி பொண்டாட்டி சொல்றேன். தெரியும். ஹேய், என்ன மாமா மேல கோவமா? கோவம்தான். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு. முதல்ல கையை விடுங்க சக்தி. ஏய் ஏண்டி இதுக்கு போய் ரொம்ப அலட்டிக்கிற? நான் உன்னை தொடக்கூடாதா? ஆமா சக்தி, எனக்கு எப்ப கோவம் போகுதோ அப்ப நானே உங்ககிட்ட வந்து பேசுவேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? அர்ச்சனா 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 அர்ச்சனா. ஐயம்மா, அர்ச்சனா 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 அர்ச்சனா.
யாரோ என்னைய தொடக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னடி சிரிக்கிற? பயமா இருக்கா? பயமா? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அர்ஜுனா 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 அர்ஜுனா, சக்தி ஐயா, உள்ள வாமா. மருமவளே, நாளைக்கு திருச்செந்தூருக்கு போறோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சியா? துணி கூட 2 நாள் வச்சுக்க, ஏன்னா மழையா இருக்கு பத்தியா, நினைச்சாலும் மாத்திக்கலாம். சரிங்க தே, எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஆட்டு, நாளைக்கு காலையிலேயே கிளம்பலாம் சொல்லுது அப்பா. நீ என்ன சொல்ற? காலையிலேயே வாமா. ஈவினிங் போயிட்டு மறுநாள் காலையில போய் சாமி கும்பிடலான்னு தானே பிளானு. ஆமா, மழையா இருக்குல்ல, கொஞ்சம் காலம்புற கிளம்பி போயிடலாமான்னு பாக்கு. காரு வீட்டில் எப்படின்னு தெரியலல்ல. சீக்கிரம் கிளம்புறதா இருந்தா அவங்க வீட்லேயும் போய் சொல்லிட்டு வரணும். ஆமா ஆமா, அவங்க வசதியும் பார்க்கணும்ல. காரு அப்ப உங்க அம்மா கிட்ட போய் காலையில ஒரு 11 மணி போல கிளம்பலாமான்னு கேட்டு வரியாமா? சரிங்க தே. ஏன்னா மழையா இருக்குல்ல, அதான் காலம்புற போலான்னு பார்க்கணும்னு சொல்லு உங்க அம்மா கிட்ட. சரிங்க தே, அப்ப நான் போய் சொல்லிட்டு வரேன். ஒரு கொடையை எடுத்துட்டு போ, நினைஞ்சிடாத, காய்ச்சல் எதுவும் வந்துடாம. சரிங்க தே. நீ வேணா இருக்கியே காரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். நானே போயிட்டு வரேன் சக்தி. அப்ப சரி, பார்த்து போயிட்டு வா. நான் கூட வரவா மருமவள? வேணாங்க தே, மலையில எதுக்கு நினைறீங்க? வீட்லயே இருங்க, நான் போயிட்டு வரேன். கல்யாணம் முடிச்சு கையோட பேர்க்கணும் திருச்செந்தூருக்கு. நம்ம தான் லேட் ஆக்கிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் நீங்கள் எங்கேனாலும் போவாங்க. ஹனிமூனு அது இதுவும் பாவல டூரு போட்டு போவாங்க. சரிம்மா, நீங்களும் வாங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டூராகவே போவோம். ஒரு 3 டேஸ்க்கு பிளான் பண்ணுறேன், சரிங்களா? இவன் ஒருத்தன் ஹனிமூனுக்கு போய் யாராவது குடும்பத்தோட போவாங்களா? எல்லாரும் வந்தால் ஜாலியாக தாம்மா இருக்கும். சின்னஞ்சிருசுங்க, நீங்கள் பாட்டுக்கு தனியாக போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போனோன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட்டு வேனு பிடிச்சி போவோம். இப்போ நீங்கள் 2 பேரும் இந்த மழையெல்லாம் விட்டால் தனியாக போயிட்டு வாங்க. சரிம்மா. கேட்டீங்களா? வடை பஜ்ஜின்னு கேட்டீங்க, இவ அப்பாவே வாங்கி கொண்டு வந்து தந்துட்டாவ. பின்ன என்ன, சாப்பிடுங்க, ஏன் வச்சுக்கிட்டே இருக்க? இந்த லட்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தா எனக்கு சாப்பிடவே மனசு இல்லைக்கா. லட்சு சிரிச்சாதான் நாங்கள் சாப்பிடுவோம். நீ வேணா லட்சுமிக்கு சிரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு சின்ன பொண்ணு, எனக்கு தான். ஆஹா, பஜ்ஜில யாரும் கைய வைக்க கூடாது. உனக்கு அவகிட்ட உரண்டை இழுக்காம இருக்க முடியாத சின்ன பொண்ணு. சேவனேன்னு இரு, அவளே கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. பூமாரி ஃபீல் பண்ணாத, நீ ரூமுக்கு வா, நான் ட்ரெஸ் தரேன், போட்டுக்கோ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காரு. ஆத்தாடி, ஈரத்தோடையாமக்கா இருக்க? இல்லத்தே, பேண்ட் மட்டும் தான் லேசா நனைஞ்சிருக்கு. ஐயா, போ போ போய் மாத்து. என்ன வெரையில் அடிக்குது, சளி பிடிச்சிக்காம. ஆமா, வா பூமாரி. ஏமா, எங்களுக்கு காப்பியும் பஜ்ஜியும் தான் நாங்க உள்ள உட்காந்து குடிக்கோம். தாரம் டீ, இந்த பிள்ளையை கூட்டு போங்க. அம்மா ஆத்தி கொண்டுட்டு வாரேன். மழை விட்டப்புறம் தண்ணி எல்லாம் பேரும். நீ ஃபீல் பண்ணாத பூமாரி, வா. போ மக்களே, துணியவாது மாத்திட்டு உட்காரு. இப்படி ஈரத்தோட இருந்தா சளி பிடிச்சிடாம. போறேன் தே. லட்சு பேசுங்க லட்சு. சும்மா இரு சின்ன பொண்ணு, நான் வாயை திறந்தாலே உனக்கும் எனக்கும் ஆக மாட்டேக்கு, பேசாம போ. ஏன்க்கா அப்படியெல்லாம் சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நீ பொருளெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் இந்த தண்ணிக்குள்ள போட்டுருவேன்னு சொன்னியா, அதுக்குதான் இந்த அக்கா வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காவ. அட லட்சுமி அக்கா, அதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டீங்களோ? நான் சும்மா சொன்னேன், அது எப்படி பண்ணுவேன்? சும்மா தான் சொன்னியும். ஆமாக்கா, பொருளெல்லாம் எப்படி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போடுவேன்? வம்பா போயிரும்லக்கா. ஓவரா பேசுனீங்கன்னா உங்களை வேணா தூக்கி கொண்டு போய் தண்ணியில போடுவேங்க்கா. மற்றபடி பொருளெல்லாம் கைய வைக்க மாட்டேன். என்னைய கொண்டு போடுவியா? திருந்தாத ஜென்மம். சும்மா இரு சின்ன பொண்ணு, அவள்கிட்ட உரண்டை எடுத்துக்கிட்டே இருக்காது, அந்த காப்பிய குடி. ஆமா, காப்பியை குடிச்சிட்டு இந்த வடையை தின்னுட்டு வீட்டுக்கு போ. அங்க உன் மாமிய ஒத்தையில உட்காந்துருக்கும், கொஞ்சம் கூட ஒரு கூறுவாரே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், தூக்கிட்டு போய் ஓட்டு மேல உட்கார வச்சுட்டு வந்துருவேன். அந்த ஆளை நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு. பாரு அம்புஜம், அவ உன்னை கோவப்படுத்ததுக்காண்டியே சும்மா சொல்றா லட்சுமி.
நீ ஏன் கோவப்பட்டுட்டு கிடக்க? என்ன குளிர் எடுக்குது. ஆமா சின்ன பொண்ணு, நல்லா விரைக்குது பாத்தியா? ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊரையே கொண்டு வச்ச மாதிரி குளிருது. இந்த மழையில குளிர்ல சூட டீயும் பஜ்ஜியும் சாப்பிடறதுக்கு என்ன சுகமா இருக்கு. மறுபடியும் சுடுதண்ணில குளிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. குளிருதுடி மாலா, ஹீட்டரை போடு. லட்சுமி அக்கா, அடுத்த மலைக்கெல்லாம் ஒரு போட்டை வாங்கி விட்டுருங்க. ஆமா, இப்படியே அங்கேயும் எங்கேயும் பொருளை கொண்டு வந்து சமக்க முடியல எங்களால. ஆமாட்டி, நல்லா சொல்லுவீங்க. போட்டு வாங்குற அளவுக்கு துட்டு இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? சும்மா ஒரு போட்டை வாங்கி விடுங்கக்கா. இந்த மலையில கடைக்கு போவதுக்கு, உங்களுக்கு வீடு வீடா போய் பால் கொடுக்கறதுக்குலாம் ஆகும். ஏம்மா 2 பேரும் சும்மா இருங்கம்மா. இருக்க வெப்ராளத்துல என் வாயை புடுங்காதீங்க. ஆமா, பேசாம 2 பேத்துக்கு இருக்க முடியலையோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நல்ல மழை. உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளை சந்திப்போம். தேங்க்யூ மக்களே.